Let's turn to 3 John verse 2. யோவான் எழுதிய 3வது நிருபம் 2வது வசனம். To beloved, I pray that you may prosper in all things and be in health just as your soul prospers. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். When a new year comes, everyone wishes us, we wish you a happy and a prosperous new year, right? ஒவ்வொரு வருஷத்துலயும் புத்தாண்டு வரும்போது நம்மள எல்லாரும் என்ன சொல்லி வாழ்த்துறாங்க? உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான ஆண்டு உண்டாகட்டும் சொல்லி வாழ்த்துறாங்க. Anytime we celebrate our birthdays, so we pray that God will prosper us in that particular year. ஒவ்வொரு வருஷம் நம்ம பிறந்த நாள் வரும்போதும் நம்ம என்னன்னு ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் அந்த வருஷத்துல நம்மள செழிப்பா ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஜெபிக்கிறோம். Or when we go to the elders in the family or to the parents, they pray that we would prosper in everything we do. இல்லனா நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்டயோ இல்லாட்டி நம்ம அப்பா அம்மா கிட்டயோ போனா அவங்க நமக்காக ஜெபிக்கிறாங்க. நாம செய்கிற எல்லாவற்றிலும் நாம செழிப்பா இருக்கணும்னு ஜெபிக்கிறாங்க. And remember, dear friend, dear brother and sister, God wants us to be prosperous, to be fruitful, to multiply, to increase. It is not God's will that we live in lack, that we live in debt. It is not God's will that we live in pain and guilt all the days of our lives. God wants us to be prosperous. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் நீங்க செழித்து இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க பெருகணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க கனி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க அதிகமாகணும்னு ஆசைப்படுறாரு. நாம தேவையில இருக்கணும்ன்றது ஆண்டவரோட சித்தம் அல்ல, நம்ம கடன்ல இருக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம் அல்ல, நாம வலியிலையும் வேதனையிலையும் இருக்கணும்ன்றது ஆண்டவரோட சித்தம் அல்ல. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நாம செழித்து இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. And most importantly, God wants us to prosper in our soul, in our spirit. அதிலும் மிக முக்கியமாக நாம் நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்மாவில் செழித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The first and the foremost thing that we need to focus on is spiritual prosperity. And even as we prosper in the spirit, in spiritual aspects, the Lord will make us prosper in everything. நாம கவனம் செலுத்த வேண்டிய முதல் ஏரியா எதுனா நம்மளுடைய ஆவிக்குரிய செழிப்பு. நம்முடைய ஆவியில நம்ம செழித்திருக்கும் போதே, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம செழித்திருக்கும் போதே, நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நாம செழித்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். In our physical lives, in our career, in our health, God will make us prosper in all aspects of our lives. நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய ஆரோக்கியத்திலே, நம்முடைய எல்லா காரியங்களிலும் நாம செழித்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். I'm sure we all want to prosper, and many times in our prayers we pray, Lord, please bless us and make us prosper in whatever we do. Bless the works of our hands. எனக்கு நல்லா தெரியும் நம்ம எல்லாருக்குமே செழித்திருக்கணும்னு ஆசை இருக்கு. பல நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்களோட கைகளின் கிரியைகளை நீங்க ஆசீர்வதிங்க, நாங்க செய்யற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எங்களை செழித்திருக்க செய்யுங்கன்னு நாம ஜெபம் பண்றோம். But when Joseph was in Egypt, the Bible says in Genesis chapter 39, let us read verse 2. The Lord was with Joseph, and he was a successful man, and he was in the house of his master, the Egyptian. Verse 3, and his master saw that the Lord was with him, and that the Lord made all he did to prosper in his hand. What a wonderful testimony. ஆனால் யோசேப்பு எகிப்திலே இருந்தபோது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்களில், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். என்ன ஒரு அற்புதமான சாட்சி. So the place really doesn't matter, whether you are in a pit, whether you are in a prison, whether you are in someone's house serving as a slave. The most important thing that matters is whether God is with you or not. ஆகவே இடம் முக்கியமல்ல, நீங்க குழியில இருக்கீங்களோ இல்ல சிறைச்சாலையில இருக்கீங்களோ இல்லாட்டி வேற யாராச்சும் வீட்ல அடிமையா இருக்கீங்களோ அது முக்கியமல்ல, உங்க கூட ஆண்டவர் இருக்காரா இல்லையா அப்படின்றதா முக்கியம். In Joseph's life we see that he was in the most pathetic condition, away from his father's house, not at all in his comfort zone,
very difficult place, very difficult position to be in his life. But the Bible says God made everything that Joseph did to prosper because God was with Joseph. யோசேப்போட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவர் ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில இருக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்திலிருந்து தூரமா இருக்கிறாரு. தன்னோட சௌகரியமான நிலைமையில அவர் இல்ல. ரொம்ப கஷ்டமான இடத்துல, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில அவர் இருக்கிறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தபடினால் அவன் கையிட்டு செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து செழிக்க செய்தார். My dear brother and sister, sometimes we long for, someone's companionship. We want some friends to stand by us. We want some family members to stand by us because we think their moral support is important. Of course, it's important. We need friends, we need family, but most importantly, we need God's presence to be with us. We need God to stand by us. The reason is, if God stands by your side, if God is right next to you, it doesn't matter where you are, God will make you to prosper. God will make you to succeed wherever you are, in whatever thing you do. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, சில நேரம் நம்ம நினைப்போம், நம்ம கூட அவங்க இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம கூட இவங்க இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்குமே, நம்ம கூட நம்ம குடும்பம் இருந்தா நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம். அவங்களோட ஆதரவு நமக்கு அவசியம்னு நம்ம நினைப்போம். அது உண்மைதான், அவங்க எல்லாரும் நமக்கு அவசியம் தான். ஆனா அது எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரோட பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவர் நம்ம பக்கத்துல நமக்காக நிக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா நம்ம எங்க இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல, அவர் நிச்சயமா நம்மளை செழித்திருக்கும்படி செய்வார். நாம என்ன பண்றோம்ன்றது முக்கியம் இல்ல, நாம எங்க இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்ல, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வெற்றி பெறச் செய்வார்.